கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் இன்று மண்டல அளவிலான 155வது பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடைபெற்ற அபாக்கஸ் போட்டியில் 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குளோபஸ் திருமண மண்டபத்தில் மண்டல அளவிலான பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி சார்பில் அபாக்கஸ் போட்டிகள் நடைபெற்றது. 155வது முறையாக நடைபெற்ற இந்த அறிவுசார் போட்டிகளில் பள்ளி குழந்தைகள் முதல் மாணவர்கள் என சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்த போட்டியின் வாயிலாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமியின் நிர்வாக இயக்குனர் ஆனந்த் சுப்பிரமணியன் மற்றும் அருள் சுப்பிரமணியம் ஆகியோர் கூறுகையில், பிரெய்னோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி சார்பாக நடத்தப்படும் இவ்வாறான போட்டிகள் குழந்தைகளின் திறன் வளர்ப்பை ஊக்குவிப்பதுடன் கணிதத் துறையில் குழந்தைகளின் மூளையை தூண்டி சுறுசுறுப்பாக செயல்படும் வகையில் நடத்தப்படும் ஒரு போட்டி. இதில் 5 வயது முதல் 14 வயது வரையிலான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் போட்டியாளர்களுக்கு 3 நிமிடங்கள் வழங்கப்படும். அவ்வாறான நிமிடங்களில் கணித திறன்கள் குறித்து கேட்கப்பட்டுள்ள கேள்வித்தாள்களில் அவர்கள் விடை எழுத வேண்டும். இதற்காக அவர்கள் அபாக்கஸ் பயிற்சிகளை செய்து விரைந்து கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்றார். அதிக கேள்விகளுக்கு சரியான விடையளித்த மாணவர்களுக்கு பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்றார். மேலும் சுமார் 45 நாடுகளில் 1000க்கும் மேற்பட்ட மையங்களுடன் பிரெய்னோ பிரெயின் அகாடமி செயல்பட்டு வருகின்றது. இன்றைய விஞ்ஞான உலகில் குழந்தைகள் முதல் அனைவரும் செல்போன் பயன்படுத்துவதை கொண்டுள்ளனர். இதனால் குழந்தைகளின் மூளை மந்தமாகின்றது. மூளையின் திறன்களை பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறது. அவற்றை நீக்கி மூளையின் செயல்பாடுகளை அதிகரிக்க குழந்தைகளுக்கு நமது அகாடமி கணித முறைகளை கற்றுத்தருகின்றது. அவ்வாறு கற்கும் மாணவ மாணவிகளின் கற்றல் திறனை ஆய்வு செய்யும் வகையில் ஆண்டுதோறும் இவ்வாறான போட்டிகள் நடத்தப்படும். இன்று மண்டல அளவில் போட்டிகள் நடைபெற்று வருகிறது என்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னுடைய பேர் அருள் சுப்பிரமணியம், பிரெய்னோ பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர். பிரெய்னோ பிரெயின் 2003 சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு 45 நாடுகளில் பிரெய்னோ பிரெயின் இயங்கிட்டு இருக்கு. பிரெய்னோ பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை, மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ். அதாவது கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்ணுறது இல்லை, அதெல்லாம் தானாக விட்டுடுறோம். ஆனால் பிரெய்னோ பிரெயின் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா, இன்னைக்கு வந்து பிரெய்னோ பிரெயின் 2003 ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு 20 ஆண்டுகள் முடிஞ்சு 21வது ஆண்டுல பிரெய்னோ பிரெயின் அடி எடுத்து வச்சிருக்கு. இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ, மேக்ஸ்னா ஒரு பயம்லாம் இல்லை. நீங்க இன்னைக்கு பார்க்கும்போது தெரியும், நீங்க எல்லாருமே இங்க இருக்க நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பார்த்தீங்க, எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு, ஆற்றல் இருக்கு. அதை கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும், அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும், அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், அவங்களுடைய பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெய்னோ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு 1500 குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷனில் டேக் பார்ட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்கு மூலியமாக, அதாவது நம்மளுடைய பாரம்பரியமிக்க ஒரு அந்த காலத்திலலாம் இப்போ கால்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது. இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணால் கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும். ஆனால் இந்த குழந்தைங்க வந்து கால்குலேட்டரோட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க லெஃப்ட் பிரெயின், ரைட் பிரெயின் 2 பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான். அதனால we thank all the children. எவ்வளோ தூரம் பிரெய்னோ பிரெயின் மேலே அர்ப்பணிப்பாக அவங்க டெடிக்கேட்டடாக இருக்கிறதுக்கும், இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ், இங்கே வந்திருக்கக்கூடிய ஒரு 2000க்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ், அவங்களோட அர்ப்பணித்தையும் we appreciate. இந்த ரீஜன்ல 30க்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது. எங்களுடைய நோக்கம் என்னன்னா, இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும். கிரண்பேடி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல. இன்ஃபோசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க காம்படிஷன்ல. அப்போ அவங்க எங்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் தான், இது ஏன் இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க? இவ்வளோ அருமையான ஒரு விஷயம், இது நிறைய குழந்தைகளை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே அப்படின்றது தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம். ஸோ எங்களுடைய நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைகளிடத்தில் போய் சேரணும். குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை, ஒரு மேடையை பிரெய்னோ பிரெயின் உருவாக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ பத்திரிகை அன்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இதை தான் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்க போறீங்க. சிறப்பாக கொண்டு போய் சேருங்க. நன்றி.